சினிமாவில் பல வருடங்கள் இருப்பவர்களுக்கே சரியான வாய்ப்புகள் கிடைக்காது. ஆனால் இப்பொழுதெல்லாம் சினிமாவுக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாதவர்களுக்கும் கூட சினிமாவில் வாய்ப்பு கிடைத்துவிடுகிறது. அதற்கு காரணம் சமூக வலைத்தளங்கள்தான். அதனால்தான் டிக்டாக் மூலம் பிரபலமான ஜி.பி. முத்து கூட சினிமாவில் நடித்து வருகிறார். அவர் மட்டுமல்ல, டிவி மூலம் பிரபலமான அறந்தாங்கி நிஷா, விஜய் டிவி புகழ், கே.பி.ஒய் பாலா என பலரையும் இப்படி சொல்லலாம். சென்னையை சேர்ந்த பிஜிலி ரமேஷ் அடிப்படையில் ஒரு தீவிரமான சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர். ஒரு யூடியூப் நிகழ்ச்சிக்காக தெருவில் போய்கொண்டிருந்த பிஜிலி ரமேஷிடம் பிராங்க் செய்ய அந்த வீடியோ வைரலானது. அதன் மூலம் அவர் பலருக்கும் பிரபலமானார். அதுவும் பாபா ரஜினிகாந்தை போல போஸ் கொடுத்து விரல்களை காட்டி அவர் செய்த மேனரிசம் தொடர்பான புகைப்படங்கள் இணையத்தில் பலராலும் ரசிக்கப்பட்டது. எனவே அவரை தேடி சினிமா வாய்ப்புகள் வந்தது. அதனைத் தொடர்ந்து பல படங்களிலும் நடித்தார். எல்லாமே சின்ன சின்ன வேஷங்கள்தான். ஹீரோவின் நண்பர் கூட்டத்தில் இவரும் இருப்பார். சின்ன சின்ன வசனங்கள் கிடைக்கும். பிஜிலி ரமேஷுக்கு மதுப்பழக்கம் உண்டு. தொடர்ந்து மது அருந்தி வந்ததால் அவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. எனவே அவரால் சினிமாவிலும் தொடர்ந்து நடிக்க முடியவில்லை. இதனால் வாய்ப்புகளும் நின்று போனது. சில நாட்களுக்கு முன்பு குடியால் என் வாழ்க்கை போய்விட்டது. இப்போது திருந்திவிட்டேன். சினிமாவில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் நடிப்பேன். சம்பளம் மட்டும் கொடுத்தால் போதும் என பேசி வீடியோ ஒன்றை வெளியிட்டார். கடந்த சில மாதங்களாகவே அவர் சிகிச்சை பெற்று வந்தார். அவருக்கு யாரும் உதவியும் செய்யவில்லை. இந்நிலையில்தான் சிகிச்சை பலனின்றி 27 ஆகஸ்ட் 2024 அதிகாலை அவர் மரணமடைந்தார். நேற்று மாலை 5 மணியளவில் அவரின் இறுதிச் சடங்கு எம்ஜிஆர் நகரில் உள்ள அவரின் இல்லத்தில் நடைபெற்றது. அவரின் மரணத்திற்கு பலரும் இணையதளத்தில் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.